Hi guys, கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட். இவன் என்னமோ பில்டிங் இதை பார்த்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் சொல்கிறான். இது இந்த சைட் இருக்கு. இங்கேருந்து போது இன்றைக்கி ஒரு ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ண கும்பகோணம் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் சென்னை பஸ்ஸை ட்ரை பண்ணோம். நம்ம எந்த ஒரு ஓப்பன் டிக்கெட்லாம் வித்தவுட் டிக்கெட்லாம் ட்ராவல் பண்ணவே போகிறோம். நான் என்ன மாதிரியான பஸ்ஸுன்னு பார்த்து நான் அவங்களுக்கு அங்கே போய்ட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம நடந்து தான் போயிடுவோம். அது எஸ்டிசியாக இருக்கலாம், டிஎன்எஸ்டிசியாக இருக்கலாம். ஸோ ஓகே, வாங்க நமக்கு போய் பஸ் இருந்துச்சா அங்கே போய் ஏறிட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓல்ட் இஸ் கோல்டு. வாங்க நம்ம வெயிட்லேயே ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். பஸ் ரெடியாக நிற்கிது. வாங்க ஃபஸ்ட்லேயே இந்த 3 பேர் உட்காருவாங்கல்ல, அந்த சீட்டில் இருப்பாங்க உட்காந்துருக்கோம். நீங்கள் உட்காந்தா அவங்க கேபினில் எதுவும் நல்லா கவர் பண்ண முடியும். சரி ஓகே, ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். கும்பகோணத்துலேருந்து காஃபி டிஃபன் சாப்பிடுவர்கள் எல்லாம் சாப்பிடலாம். மேலும் இவரை உபயோகிக்கவும். வந்து இப்போது சாப்பிடுவர்கள் எல்லாம் சாப்பிடலாம். மேலும் பேக் சைடு போனால் பஸ் முன்னாடி வரணும். அங்கேயே நிற்கிதுன்னா பண்ண ஃபோன் தெரிச்சு. ஓகே, பார்க்கலாம் என்ன பண்ணுவோன்னு. பேக் சைடு வேறு நிறைய வண்டி வருது, அந்த சைடு பேக் சைடு நிறைய பஸ்லாம் வருது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்க்கல என்னங்க. அந்த பஸ் பின்னாடி போகிற நம்ம பஸ் போயிடலாம். பார்க்கலாம். பஸ் பேக் சைடு போகுது. நம்ம பஸ் போட்டாங்க கரெக்டு. ஆனால் அந்த பஸ்ஸை பேக் சைடு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப பிரிட்ஜே கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ பார்க்க என்ன ஆகுது ஃபஸ்ட்டு இதெல்லாம் கவர் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக மீன் சுற்றி இங்கே ஒரு இடத்துக்கிட்ட இந்த ஆற்று பிரிட்ஜுக்கிட்ட இருக்கும். பேக் சைட் போகுதான் அந்த வண்டி, பேக் சைட் போகுது.
இந்த ஊருக்கு பாங்க. அவர் வண்டி அங்கே கடற்கரை வரைக்கும் நான் முடிஞ்சுங்க டேர்னிங் இன்னும் கொஞ்சம் தான் போயிட்டா போதும். பார்க்கலாம் பேக்ஸ் தான் வந்து நிற்கிதுதான் ஏதாச்சும் பாருங்க. இங்கே அதுக்குள்ள ஏதோ பிரச்சனை. அங்கேருந்து வரத்துக்குள்ள 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வந்து பாதுகாப்பு ஃபோன் பண்ணு அது சொல்லல ஊரில் அம்மா அப்பா போயிருப்பாங்க நமக்கு தெரியாது. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டே எங்கே வந்து ரோடு அமைச்சு மேலே வாங்கலாம் மாட்டேன் அது அகல பார்த்தேன் நோக்கி போடுற கேட்பேன் அந்த வாட்டில் போய் ஜாயின் அதுதான் அந்த நம்ம ரூமுக்கு 10,000 ஷிஃப்ட் தான் நல்ல பண்ணிட்டு மண்ணு சரியாக தேடி கொண்டு வரும். இதெல்லாம் நடந்தே இருக்கும் அவங்க வந்து இருக்கும் உங்களுக்கு சாலை நேரத்தில் போய் யார் எங்கேயும் போகும் 4 பேர் பஸ் அவர் சின்ன பாவம் மேலே நம்ம பேச கூட
பேச முடியல. 1000 ரூபா சாப்பாடு கொடுத்தாரா? அந்த 1000 ரூபா கொடுத்தேன் நான். 800 ரூபா ரூம் தான். அந்த ஆளுக்கு பீஸ் எங்கே போட கொடுத்தேன். நான் சொல்லிட்டேன் என்ன அப்புறம் வேற என்ன செலவு சொல்லு. ஆச்சரியப்பட்ட நான் நல்லா கேட்டா மட்டும் பேசவே இல்லை. எல்லா சிட்டியோட கலைஞர் ஓரளவு ஆபரேஷன் பண்ணுச்சு கோயம்புத்தூர்ல. பண்டகால இருந்துக்கா 40 பஸ்ஸே எல்லாம் முடிச்சு. அவன் வண்டி ஓட்டதில் போட்டு கீழே இடிக்கிறான் இழுக்கிறான். போய் பார்த்துக்கோ. சாத்து சாத்து விழுப்புரம் கிட்ட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப் ரீச் பண்ணியிருக்கோம். ரெஸ்ட் ஸ்டாப் நம்பர் 1 ரீச் பண்ணியாச்சு. ஆமாங்க, 6:30 கிளம்புனா 4.5 hours ஆகிருக்குது. போய்கின் ஜோனி நல்லா தான் போயிட்டுருக்குது. நிறைய பேர்த்துக்கெல்லாம் பக்கத்துக்கு எத்தனை மணிக்கு டைம் அச்சீவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஓகேங்க, நமக்கு வேஸ்ட்டும் போயிட்டு பஸ்லேயே வரலாம். இந்த பஸ்ஸில் மொத்தம் கும்பகோணம் டு சென்னை ஃபுல் ஸ்டிச் ஃபேர் வந்து 275 rupees ஆகுது. இந்த பஸ்ஸில் ஒரு ஆளுக்கு. இதுதான் இந்த ஃபேர் டீட்டெயில்ஸ். நம்ம பஸ் போயிடலாம். ஃபுல்லாக பார்த்து முடிச்ச பேரும் தெரியும். இந்த நடுவில் அந்த ஒரு பிரிட்ஜில் தான் நம்ம கொஞ்சம் லேட்டே ஆகிடுச்சு. இல்லைன்னா சீக்கிரம் வந்துருக்கலாம். ஒரு 12 o'clock நம்ம கேசிபிடி வந்தாச்சு. அந்த பஸ் அப்படியே மாத்திரை வரைக்கும் போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சேனலுக்கு போய் சந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.